நம்ம வாழ்க்கையில நுண்ணுயிர்கள் பெரிய பங்காற்று. நாம சரியானபடி கற்பிக்கப்படலை. கிருமின்னு சொன்னா நோய் உண்டு பண்ணக்கூடியதுனே நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். அதுல நல்ல செய்திகள் நிறைய இருக்கு. மனிதனுடைய வாயிலிருந்து வால் பகுதி வரையிலும் நிறைய நுண்ணுயிர்கள் இருக்கு. அந்த நுண்ணுயிர்கள் தான் நம்ம சீரணத்துக்கு உதவியா இருக்குது. நோய் எதிர்ப்பு சக்தி எல்லாம் கொடுக்குது. நம்ம கிராமத்து பொண்ணு ஒரு விடுகதை போட்டா. என்ன விடுகதை போட்டான்னா, சாயந்தரம் கைப்பிடிச்சு சாமத்துல கருத்தரிச்சு விடியும் போது தாயும் பிள்ளையும் பிரிச்சு விட்டாச்சுன்னு. ஒரு 10 மாசத்துல நடக்கிறது ஒரு 10 மணி நேரத்துல நடக்கிறது மாதிரி கதை சொல்லுது. வேற கதையை புரிஞ்சுக்கிறது அவ்வளோ ஒன்றும் எளிதானது இல்லை. சாயந்தரம் கைப்பிடிச்சுன்னா சாயந்தரம் ஆட்டில் கைப்பிடிச்சு பால் கறந்தோம். அதை அடுப்பில் ஏற்றி சூடாக்கணும். கீழே இறக்கி வச்சு சூடு ஆறும்போது மோர் பாத்திரத்தை கழுவி உள்ளே ஊற்றணும். நடுசாமத்தில் எல்லாம் தயிராகி போயிடுச்சு. காலையில் மற்ற உள்ளே விட்டு கடைஞ்சிங்கன்னா மோரையும் வெண்ணையும் பிரித்து விட்டாச்சு. ஒரு இரவுக்குள்ள என்ன ஆயிடுச்சு, மாடு கொடுத்த பால் தயிராகவும் மோராகவும் வெண்ணையாகவும் மாறிடுச்சு. மாற்றினது யாரு? அந்த நுண்ணுயிர்கள் மாற்றினாங்க. இந்த நுண்ணுயிர்களுடைய அளவு என்னன்னு நம்ம பாட புத்தகத்தில் இருக்கு. குண்டூசியோட தலையில 10,000 நெருக்கப்படாம எடுக்கலாம். அப்போ மறுபடியும் விடுகதையை ஞாபகப்படுத்துறேன். சாயந்தரம் கைப்பிடிச்சு சாமத்துல கருத்தரிச்சு விடியும் போது தாயும் பிள்ளையும் பிரிச்சு விட்டாச்சு. ராத்திரி மிஞ்சி இருக்கிற சோத்துல தண்ணியை ஊத்துறோம். காலையில நீராகாரம் மணக்குது. யார் செய்யறா? அந்த நுண்ணுயிர் வேலை செய்தான். அரிசி மாவையும் உளுந்து மாவையும் ஆட்டி ஒன்னா கலந்து வைக்கிறோம். ராத்திரி காலையில பார்த்தா அந்த மூடியை தள்ளிட்டு வெளில வருது. அது யார் அந்த தோசை மாவை புளிக்க வச்சாங்க? அது நுண்ணுயிர் செஞ்சாங்க. மாடு தோட்டத்துல சாணி போட்டு போகுது. 4 நாள் வச்சு பார்த்தா அங்கே சாணியை காணோம். அது மண்ணோட மண்ணா மாறி போயிடுது. யார் செஞ்சாங்க? அந்த நுண்ணுயிர் செஞ்சாங்க. நுண்ணுயிர் நம்முடைய வாழ்க்கையில மிகப்பெரிய பங்காற்று. அதுல ஒரு நுண்ணுயிர் தான் உங்களுக்கு நீலப்பச்சை பாசி, ஒரு நுண்ணுயிர் தான் அசோஸ்பெரிலம், ஒரு நுண்ணுயிர் தான் நம்ம பாசோபாக்டீரியா, ஒரு நுண்ணுயிர் தான் பொட்டாஸ் பாக்டீரியா, ஒரு நுண்ணுயிர் தான் ரைசோபியம். வேர்ல வாழ்ற நுண்ணுயிர்கள் எல்லாமே நம்ம பயிர் வளர்ச்சியில மிக முக்கியமான பங்கு வகிக்குது. நிலத்தில் இருக்கிறத காத்துல இருக்கிறத பிரித்து நம்ம செடிகளுக்கு கொடுத்து இருக்குது. அப்போ இதுல நிறைய நுண்ணுயிர்களை பூமியில சேர்த்துட்டா என்ன அப்படின்னு ஒரு சிலர் யோசிச்சாங்க. அதுக்கு பேர் என்ன பேர் வச்சாங்கன்னா எஃபெக்டிவ் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ்ன்னு சொன்னாங்க. பூமியை பயிரை ஆரோக்கியமாக்கக்கூடிய நுண்ணுயிர்களை ஒன்னா சேர்த்து அதை திரவ வடிவத்துல பல நாடுகளுக்கும் விற்று பிழைக்க ஆரம்பிச்சாங்க. இந்த நுண்ணுயிர் கலவையை உலகம் முழு விற்று பணம் பண்ணும்போது அது வணிகமயமாயிடுச்சு. அதனால அது இல்லாம மக்கள் நலம் கருதிய விஞ்ஞானிகள் என்ன பண்ணாங்க, சுலபமான ஒரு உத்தியை ஒன்று கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஒரு டம் எடுத்துக்கிறது, அந்த டம்ல என்ன செய்யறது, வாழைப்பழம், பரங்கிப்பழம், பப்பாளி பழம் 3ஐயும் உள்ளுக்குள்ள போடுறது. அது சம அளவு வெள்ளத்தை உள்ள போட்டுறது. அப்படியே கலக்கி வச்சு மூடிடுறது. இது என்ன பண்ணுது, ஒரு 20 நாள் ஆயிட்டதுன்னா அது நல்ல புளிப்போடவும் வாசனையோடு கூடிய புளிப்போடு கூடிய ஒரு நுண்ணுயிர் கலவை ஆயிடுது. இத அந்த வாசனையோடு கூடிய நுண்ணுயிர் கலவை ஆயிடுது. அதை 100 மில்லிய 10 லிட்டர் தண்ணியில கலந்து அப்படி தெளிச்சோம்னா செடி வேக வேகமா வளருது. இதுக்கு பேரு என்ன அப்படின்னு சொன்னாக்க பழக்காடி. எந்த பழமா இருந்தாலும் சரி, அழுகிற பழமா இருந்தா கூட உள்ளுக்குள்ள கொண்டாந்து போட்டுக்கலாம், அழுகாத பழத்தையும் உள்ள போட்டுக்கலாம். அதோட சேர்த்து வெள்ளத்தை கலந்து வச்சோம்னா அது காடி ஆயிடுது. காடினா புளிக்கிறது. அப்ப இந்த புளிச்ச காடியை நம்ம பயன்படுத்தி செடி கொடியில வளர்க்குறோம். அதனால நம்ம என்ன செய்யணும்னா, நம்ம காற்று புகாத டம்முக்குள்ள இந்த பழங்களையும் வெள்ளத்தையும் கலந்து வச்சு நம்ம பழக்காடி தயாரிக்கிறதுக்கு நம்ம பழகி. நன்றி, வணக்கம். நம்ம செய்ய போகிறது இப்போ பழக்காடி செய்கிறோம். பழக்காடிக்கு தேவையானது பரங்கி, பப்பாளி, வாழைப்பழம், நாட்டு சர்க்கரை, முட்டை, நாட்டுக்கோழி முட்டை, காட்டுத்தனமாக வளரக்கூடிய ஒரு 5 வகையான வேர், அந்த இடத்தோட மண்,
இவ்வளோதான் நம்ம பழக்காடி செய்கிறதுக்கு பொருள். எல்லாமே சம அளவு இருக்கணும். பூசணிக்காய் 1 கிலோ அப்படின்னாக்கா பரங்கி 1 கிலோ, அது பப்பாளி 1 கிலோ, வாழைப்பழம் 1 கிலோ இருக்கணும், நாட்டு சக்கரை 1 கிலோ இருக்கணும், நாட்டுக்கோழி முட்டை 1 போதும். இதெல்லாம் வந்து பழத்தை நல்லா உளிச்சுக்கணும். கனிஞ்ச பழமாக இருக்கணும். நல்லா எல்லாமே பழமாக தான் இருக்கணும், கனிஞ்ச பழமாக. பரங்கியை நல்லா பொடிசு பொடிசாக நறுக்கிறேன், பப்பாளி அதே மாதிரி நறுக்கிறேன். அந்த இதை வந்து வாளியில் போட்டுவிட்டு நாட்டு சர்க்கரை அதில் கொட்டி விட்டு பழத்தை உளித்து அந்த இதில் போட்டுவிட்டு நல்லா கிண்டி விடணும். கிண்டி விட்டு நாட்டுக்கோழி முட்டையை அந்த இதில் உடச்சி ஊற்றணும். அந்த வேறு 5 வகையான வேரை எடுத்து அப்படியே துண்டு துண்டாக நறுக்கி அந்த இதில் போட்டோன்னா அந்த இடத்தோட மண் அதில் போட போகிறோம். போட்டு 21 நாளில் அது வந்து ரெடி ஆகும். 21 நாளைக்கு மூடி வச்சுருக்கணும். இது வைக்கிறது வந்து எந்த இதுவும் வந்து நம்ம இயற்கையில் செய்கிற இடுபொருள் எல்லாமே வந்து இரும்பு சம்மந்தப்பட்டது, அலுமினியம், சில்வர் இந்த இதில் வந்து வைக்கக்கூடாது. பிளாஸ்டிக் பொருள், மண்பானை, சிமெண்ட் தொட்டி இந்த மாதிரி இதில் தான் வைக்கணும். இரும்பில் வச்சா அப்படின்னாக்கா அந்த துருப்பிடிக்கிறது வந்து அதோட தன்மையை வந்து இழந்துடும். அதனால நம்ம பிளாஸ்டிக்கு, மண்பானை, சிமெண்ட் தொட்டி இந்த மாதிரி இதில் வச்சுக்கலாம். 21 நாளில் ரெடி ஆயிரும். 21 நாளுக்கு அப்புறம் 22ஆவது நாள் நம்ம பயன்படுத்தலாம். காட்டுக்கு 10 லிட்டர் தண்ணிக்கு 200 ml எடுத்து பயன்படுத்த போகிறோம். இது வந்து வளர்ச்சி ஊக்கிதே, நல்லா காய் தரச்சியாக வைக்கும், செடியை நல்லா வளர வைக்கும். நம்ம எந்த பயிருக்கு வேணுமாலும் அடிக்கலாம். வந்து நெல், தக்காளி, கத்திரிக்காய், மிளகா, மானாவாரி பயிர் எல்லாத்துக்குமே அடிக்கலாம். நல்லா விதை, அதாவது சோளங்கம்பு நல்லா தரிசியாக வரும். தக்காளி, கத்திரிக்காய்னாக்கா நல்லா பெருசாக வரும். வயலுக்கு நம்ம நெல் பெருசாக வேணும் அப்படின்னாக்கா நம்ம இதை அடித்தா அப்படின்னாக்கா நெல் வந்து சன்ன ரகமாக இல்லாமல் பெருசாக வரும். எல்லாத்துக்கும் பயன்படுத்தலாம். இப்போ நம்ம செய்முறையை பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பழக்காடிக்கு தேவையான பழமெல்லாம் எடுத்து துண்டு துண்டாக நறுக்கி வச்சாச்சு. பப்பாளி இங்கே எடுத்து அரிஞ்சு வச்சுருக்குது, நல்லா பிசைஞ்சு வச்சுருக்குறோம். பரங்கி இங்கே அரிஞ்சு வச்சுருக்குது பொடிசு பொடிசாக. வாழைப்பழத்தை எடுத்து உளித்து நல்லா பிணைஞ்சு வச்சுருக்குறோம். நாட்டு சக்கரை இருக்குது. நம்ம காட்டுத்தனமாக வளரக்கூடிய வேர் என்னென்ன செடின்னு கேட்டாக்கா துளசி எடுத்துக்கலாம், கொளிஞ்சி எடுத்துக்கலாம், புண்ணாக்கு செடி எடுத்துக்கலாம், தும்பை எடுத்துக்கலாம். இந்த மாதிரி செடி காட்டுத்தனமாக வளரக்கூடிய செடி எந்த செடியாக இருந்தாலும் ஒரு 5 வகையான செடி, வேர் முடிச்சு உள்ள செடி இருந்தாலும் எடுத்துக்கலாம். அந்த இடத்து மண் கொஞ்சம் ஒரு கைப்பிடி எடுத்துக்கிட்டால் போதும். அதையும் எடுத்துக்கிறேன். நாட்டுக்கோழி முட்டை இருக்குது. இப்போ நம்ம அதில் செய்ய போகிறோம். இப்போ பரங்கி பழம் 3 கிலோ இருக்குது. அதை வாளியில் கொட்ட போகிறோம். பப்பாளி 3 கிலோ கொட்டுறோம். வாழைப்பழம் 3 கிலோ இருக்குது. நாட்டு சக்கரை போடுறோம். இந்த வேர் போடுறோம். மண், முட்டை அதுக்கப்புறம் நல்லா நிழல் பகுதியில் வைக்கணும். வெயில் படக்கூடாது. நல்லா கிச்சன் மூடி வச்சுருக்கணும். இப்போ கலக்கி விட்றதோட அவ்வளோதான். 21 நாள் கழிச்சு எடுத்தால் போதும். எல்லாம் நல்லா கரைஞ்சி நல்லா தனியாக வந்துடும். பயன்படுத்தும் போது எடுத்து நல்லா இப்படி கலக்கி விட்டு எடுத்து அந்த இதை வடிகட்டி 200 ml எடுத்து 10 லிட்டர் தண்ணியில் கலக்கி எல்லா பயிருக்கும் தெளிக்கலாம். ஸ்ப்ரேயர் இல்லை அப்படின்னாலும் கூட நம்ம வந்து வேப்பங்குலையை கையில் எடுத்துக்கிட்டு வாளியில் ஊற்றிக்கிட்டு எடுத்து தெளிச்சு விடலாம்.
நம்ம இந்த இது வெளியில் எங்கேயும் டப்பாவில் அடைச்சி கொண்டு போகிறேன், வெளியில் தூரத்துலேருந்து வாங்கிட்டு போகிறேன் அப்படிங்கிற பஸ்ஸில் கொண்டு போனாலும் சரி, வண்டியில் கொண்டு போனாலும் சரி, இதை வந்து டப்பாவில் மேலே ஒரு ஓட்டை போட்டுக்கிட்டு எந்த இதில் கொண்டு போனாலும் சரி ஒரு ஓட்டை இருக்கணும். இல்லை அப்படின்னாக்கா கேஸ் ஃபுல்லாகவே வெடிச்சிடும், பக்கத்தில் இருக்கிறவங்க மேலே தெறிக்கையும் படும். அதனால் நல்லா சுதாரணமாக கொண்டு போகணும். இது வந்து திறந்து வச்சுருந்தா அப்படின்னாக்கா இந்த பழமாக போட்டுறதுனால வந்து நிறைய ஈ உட்காரும், புழு வச்சிரும். புழு வச்சுச்சுனாக்கா அதில் இது வேஸ்ட்டு தான். அதனால தான் நல்லா கிச்சன் மூடி வச்சுருக்கிறது. நன்றி.